பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எலி வலீர் என்ற பாடத்திட்டத்தில் 43வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் பார்க்க போகிற சட்டம் என்பது அல் ஹுரூஃபுல் கமரியா. சென்ற பாடத்தில் என்ன படிச்சோம்? அல் ஹுரூஃபு ஷம்சியா, ஷம்சியா எழுத்துக்கள். சரிங்களா? சொல்லும் போது சில நேரங்கள்ல சில மாணவர்கிட்ட வரக்கூடிய தவறு ஹுரூஃபு ஷம்சியா ஹுரூஃபுல் கமரியான்னு சொல்லுவாங்க. அதை முறைப்படி எப்படி சொல்லணும்னா அல் ஹுரூஃபு ஷம்சியா அல் ஹுரூஃபுல் கமரியான்னு சொல்லணும். அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த லாம் என்பது இந்த அந்தங்கிற ஒரு பொருளை குறிப்பிட்டதாக சொல்வதற்கு, டெஃபினட் ஆப்ஜெக்டா சொல்றது இந்த லாம பயன்படுத்துறோம். அல் கிதாப், அல் குர்ஆன், அல் மஸ்ஜிது, அல் வலது, இந்த சிறுவன், இந்த மாணவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு குறிப்பிட்டதாக சொல்வதற்கு. அலிஃப் லாம் எனக்கூடிய அந்த லாமு தாரிஃப்க்கு பிறகு இந்த எனி ஒன் ஆஃப் 14 லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா, இந்த 14 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் அந்த லாம படிக்க மாட்டோம். முறைப்படி லாம படிக்கிறது தான் அசல். ஆனா இங்க லாம படிக்கிறதுல சிரமம் ஏற்படுதுங்கிறனால ஏன்பா கஷ்டப்பட்டுட்டு அப்படிங்கிறதுக்காக அரபு மக்கள் என்ன செஞ்சாங்க, சுலபமா அவங்க லாம விட்டுட்டு படிச்சாங்க. எழுத்துலதான் இருக்குல்ல, படிக்காட்டியாலும் எழுத்துல இருக்கிறத வச்சு அந்த லாமுடைய அர்த்தம் இங்க வந்துருது அப்படிங்கறனால அவங்க படிக்கல. ஓகேங்களா? சோ வஸ்ஸமராத்தி வஸ்ஸாகிரின் அல்லாஹ் வஸ்ஸாலிமீன வத்தீனி, சரிங்களா? மாலிக் யௌமில் சொல்லாம யௌமித்தீன், இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேயா? ஓகே, இப்ப கமரியான என்ன, அந்த 14 விட்டுருங்க. மீதி 14 ஃபுல்லா கமரியா. மாபா வாஃபா அந்த ரைட் ஹேண்ட் ஃபுல்லா வராது. லெஃப்ட் ஹேண்ட்ல ஷீன் பாத் அதனுடைய ஜோடிகள், அது போக மீதி இருக்கக்கூடிய 4 + 10 14 லெட்டர்ஸ், இது எல்லாமே கமரி எழுத்துக்கள். அப்படின்னா என்ன, அலிஃப் லாம் எனக்கூடிய அந்த லாமு தாரிஃப்க்கு பிறகு இந்த எழுத்துக்களில் இருந்து ஏதேனும் ஒரு எழுத்து வந்து அந்த லாம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுதான் இயல்பு, அசல். லாம ஸ்கிப் பண்ணாம படிச்சிடணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த லாம படிக்கிறதுல சிரமம் இல்ல. மீதி 14லயும் லாம படிக்கிறது அசல், ஆனா படிக்கிறது சிரமம் இருக்கனால அதை ஸ்கிப் பண்ணி படிச்சோம். ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா ஷம்சியா விட கமரியா தான் அசல். ஆனா ஷம்சியாவை பொதுவாகவே அதை முந்தி அதை சொல்லிவிட்டு கமரியாவை பிந்தி சொல்வது ஒரு நடைமுறை ஆயிருச்சு. இனிமே ஹைர், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாருங்க, எனவே என்ன செய்ய போறோம், சுக்கூன்ல ஹரக்கத்து இருக்கனால அந்த சுக்கூனை நம்ம படிக்க போறோம். அதை நம்ம ஸ்கிப் பண்ண கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், சுக்கூன் இங்க சுக்கூன் இடப்பட்டிருக்கிறதுனால சுக்கூனை நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஹரக்கத்து இருக்கும், இடையில ஒரு அலிஃப் இருக்கும். அந்த அலிஃப் நம்ம என்ன செய்யக்கூடாது, நீட்டி படிச்சிடக்கூடாது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் திரும்ப நம்ம சொல்லிக்கிறோம். இது அதுக்காக நம்ம என்ன சொல்லக்கூடாது, வால் கமர்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அந்த சுக்கூன் நம்ம படிக்கிறனால அந்த மத் என்பது நீட்டப்பட மாட்டாது. மத்தா சுக்கூனான்னு கேட்டா சுக்கூன் முக்கியம், சுக்கூனா ஷத்து முக்கியம்னு கேட்டா ஷத்து முக்கியம். இது நம்மளுக்கு கேட்டகரைஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதனால இதை வால் கமர் சொல்ல மாட்டோம். இன்கேஸ் இந்த லாமோ காஃபு மீம்ராலாம் இல்ல, அது எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த வா அலிஃப் மட்டும் படிச்சோம்னா வா அப்படின்னு மத்தோட தான் படிப்போம். ஆனா எப்ப சுக்கூன் படிக்க போறோமோ சுக்கூனா மத்தா அப்படிங்கும் போது மத்து தேவையில்லை, சுக்கூனா ஷத்தா கேட்கும் போது சுக்கூன் தேவையில்லை. அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு படித்தரம். இதை வல் கமருன்னு படிப்போம், ஃபல் கமருன்னு படிப்போம், லில் கமரி படிப்போம், ஊத்துல் கிதாபன் படிப்போம். சரிங்களா? அப்ப லாம் எல்லாம் இதில் மொழியப்படுகிறது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மத்துகள் அது மொழியப்படாது. ஊத்தூல் கிதாப்னு சொல்ல மாட்டோம், அது பொருத்தமற்றது. அப்படி அரபுகள் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த 14 லெட்டர்ஸ் நம்ம இப்படிதான் படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், லாமு தாரிஃப் பேருக்கு இந்த எழுத்துக்கள் வரும்போது லாம் தாரிஃப் மொழியப்படும். இதுல எந்த சிரமமும் இல்ல. அல்ம, அல்ப, அல்வ, அல்ஃபன் சொல்றதுல எந்த கஷ்டம் இல்லை. அதே மாதிரி அல்ஜ, அல்ய, அல்க, அல்க, அல் அல்ஹ, அல் அல்ஹ, அல்க, அல்ஹ என்பதாக இதெல்லாம் சுலபமாக மொழியப்படும், படிக்கப்படும். இது அதிகம் குரான்ல. என்ன நான் சொன்னேன், இதுதான் அசல். லாமு தாரிஃபை படிக்கிறது தான் அசலே. அதனால இந்த 14 எழுத்துக்கள்ல லாமு தாரிஃப் படிக்கிற மாதிரி தான் இயல்பாக நிறைய வார்த்தைகள் அமைந்து இருக்கு, அரபு மொழியிலும் சரி குரானிலும் சரி. அதுக்கு ஆல்மோஸ்ட் இது அதை விட டபுள். 2500 இடங்கள்ல லாமு தாரிஃப் படிக்கப்படாமல் இருக்குதுன்னா 5000 இடங்கள்ல லாமு தாரிஃப் படிக்கப்பட்டிருக்கு. இந்த 14 எழுத்துக்களோட லாமு தாரிஃப் வந்ததுதான் குரான் அதிகம். ஏன்னா பேச்சு வழக்குல நடைமுறையில இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் அதிகம். ஓகேயா? பாருங்க, லில் மலாய்கத்தி, லிம் மலாய்கத்தின்னு சொல்ல தேவையில்லை. இத ஃபில் அருதி, ஒரு கற்பனைக்காக இது நீங்க ஷம்சியா மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. லாம விட்டுட்டு அந்த அலிஃப் ஹம்சால ஷத்து வச்சு பாருங்க, அப்படி ஆயிரும். சரிங்களா? அதனால அவ்வளவு பெரிய சிரமத்தை நம்மளுக்கு அரபு மக்கள் தரமாட்டாங்க. லாம நார்மலா படிச்சுட்டு போயிடுறாங்க. ஃபில் அவுதி ஆதமல் அஸ்மா அலல் மலாய்கத்தி அன்சல் அலீமுல் ஹக்கீம் அப்படின்னு நம்ம லாம படிச்சிடறோம். இது மாதிரிதான் மற்ற இடங்கள்ல படிக்கிறோம். இப்படிதான் நம்மளுக்கு குரான் அதிகமா வரப்போகுது. இதுல யாரும் தவறு செய்ய போறது இல்லை. எங்க தவறு செய்வானா, ஷம்சியால தான் சம்டைம் அந்த என்னதான் அந்த ஷம்சியால் எழுத்துல ஷத்து போட்டிருந்தாலும் இதை படிச்ச பழக்கத்துல சில என்ன செஞ்சிருவாங்கன்னா, அதுல அந்த அல் ரஹீம், இப்ப நார்மலாவே அல் ரஹீம்னு சொல்ற பழக்கம் சில இருக்கும், பாத்துருப்பீங்க. ஆனா அது அர் ரஹீம் தான் சொல்லணும்.
ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்துற அந்த சத்த கவனிக்காம சுக்கூன் அவங்களாவே அந்த லாம்ல சுக்கூன் இருக்கும்னு கற்பனையில படிக்கிறதுக்கான தவறு வரனாலவோ என்னவோ அதை நம்ம முதல்ல அதை பத்தி நம்ம ஒரு செஷன்ல நம்ம படிச்சிடுறோம். ஓகேயா? இப்ப இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப இந்த 14 லெட்டர்ஸ் வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு திருப்தி ஆயிரும். ஓகே ஃபைன். மீம்க்கு எக்ஸாம்பிள் பில் முத்தகீன். பில் முத்தகீன் இது அலிஃப் லாம் தான் பாவோட சேர்ந்ததுனால அல் முத்தகீன் என்றது இந்த இடத்துல பில் முத்தகீன். பில் பையினாத்தி. பில் பையினாத்தி நம்ம எல்லாத்தையுமே இதுல ப்ராப்பரா படிக்கணும். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது அந்த லாம படிக்கிறது மட்டும் இல்ல. ஓகேங்களா? அந்த நம்ம நூனை நீட்டுறது காஃப சொல்றது இது எல்லாத்துலயுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். வபில் வாலிதைனி வபில் வாலிதைனி என்று சொல்ல வேண்டும். வல் ஃபுல்கி வல் ஃபுல்கி அது ஜீம்க்கு எக்ஸாம் வல் ஜின்னி வல் ஜின்னி. சரிங்களா? ஒரு நாட்டு மக்கள் அநேகமா எகிப்தியர்கள் நினைக்கிறேன் ஒரு சில நாட்டு மக்கள் அந்த ஜீமை வந்து ஷம்சியால சேர்த்து படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? வஜ்ஜின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. வஜ்ஜின்னி வஜ்ஜன்னா வல் ஜன்னத்தை வஜ்ஜன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அஜ்ஜமல்னு சொல்லுவாங்க. அல்ஜமல இதெல்லாம் ஒரு விதி விலக்கு. அதனால அது குர்ஆன்ல அப்படி பயன்படுத்தக்கூடாது. அவங்க பேச்சு வழக்கு. நம்மளுக்கு வந்து அது பொருட்படுத்தக்கூடாது. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லிக்கிறேன். வபில் யௌமி வபில் யௌமி லில் காஃபிரீன யௌமல் கியாமஹ் யௌமல் கியாமதி. ஓகேயா? அதே மாதிரி ஹம்சா ஹாக்கு முன்னாடி பாருங்க. ஃபில் அர்தி ஃபில் அர்தி அஸாபல் ஹூனி அஸாபல் ஹூனி. ஐன் ஹாக்கு முன்னாடி ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீன். மினல் ஹக்கி மினல் ஹக்கி. மதாஉல் குரூரி மதாஉல் குரூரி. நம்ம நிறுத்தும் போது வக்ஃப் என்னக்கூடிய ஒரு பாடம் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் எங்க சுக்குன் வைப்போம்னு சொல்லி அந்த இடத்துல அந்த அடிப்படையில சுக்குன் வச்சு நிறுத்தினாலும் தப்பு இல்லை. மதாஉல் குரூர் என்று சுக்குன் வச்சு நம்ம நிறுத்தலாம் ஹரக்கத்துக்களை. அது அப்படியே நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஹரக்கத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுலயும் வந்து தவறு இல்லை. ஹுமுல் ஹாசிரூன ஹுமுல் ஹாசிரூன். மாஷா அல்லாஹ். சோ கமரியா எழுத்துக்களை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அது அரபியில் எப்படி சொல்லணும்? அல் ஹுரூஃபுல் கமரியா. அது சொல்லும் போதே பாருங்க லாம படிக்கிறோம் அல் ஹுரூஃபுல் கமரியா. ஆனா ஷம்சியா சொல்லும் போது பாருங்க அல் ஹுரூஃபுஷ் ஷம்சியா லாம் விட்டுட்டு தான் படிப்போம். அந்த ரூல் பேரை நீங்க ப்ராப்பரா படிச்சாலே நம்மளுக்கு அந்த ரூல்ஸ் தெரியும்னு அர்த்தம். خير அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். அல் சலாம் சலாம் ஏன்னா சீன் என்பது ஷம்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் மாஷா அல்லாஹ் 43வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இதில் அடுத்த சூரா சூரத்துல் மஸத். சூரத்துல் லஹப் என்றும் இதற்கு சொல்லப்படும். 5 வசனங்கள் கொண்டது. இந்த இடத்தில் மோட்டிவேஷனல் டிப்ஸ் நம்பர் 8 நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை பயன்படுத்துவது அல்லது அதை கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்பது என்ன அப்படின்னா, அல்லாஹ் எதை புரிந்து கொள்கிறானோ அந்த நேமத்தை எந்த விஷயத்தில் பயன்படுத்தினால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவானோ அந்த விஷயத்தில் பயன்படுத்தினா அல்லாஹ் தஆலா அதை பொருந்திக் கொள்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் மிக முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த குரல் வளம், பேச்சாற்றல், பேசும் திறனை. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அல்லமஹுல் பயான். அர் ரஹ்மான் அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், நமக்கு பேச கற்றுக் கொடுத்தான். அதே அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை நாம் பேச வேண்டும், நாம் ஓத வேண்டும். அதை அல்லாஹ் விரும்புகிறான், அதை அல்லாஹ் புரிந்து கொள்கிறான். அதன் மூலமா ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மைகள் தருகிறான், நம்ம பாவங்களை மன்னிக்கிறான். ஏன் இதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது? முறைப்படி ஓதணும். சரி, அந்த அடிப்படையில சூரத்துல் லஹப் அல்லது சூரத்துல் மஸத் இந்த ஒரு சூறாவை நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இந்த காரியோட ஓதிக்கலாம். இப்ப ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேயா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب. تبت تبت تبت. தா என்பது ஹம்ஸ் இருக்கிறது, ஃபினிஷிங் அழகா இருக்கணும். தப்பத் 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 அப்படின்னு விழுங்க கூடாது. தப்பத் தப்பத் அப்படி விழுங்க கூடாது. புரியுதா? தப்பத் தப்பத் அப்படின்னு சொன்னா எக்ஸாஜரேட் பண்ணி தப்பத் 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 அப்படின்னு சீனோட இடத்துக்கு போய் இந்த இஸ் கலக்கக்கூடாது. ஓகேங்களா? தப்பத். ஓகேங்களா? எத அலிஃப் மதுக்கு பிறகு ஹம்சா இருப்பதனால இது வந்து முன்ஃபஸில் என்ற கேட்டகரியில இருக்கு. அதனால நான்கு இந்த ஹரக்க நீட்டுறது சிறந்தது. எத எத அபீ லஹபின் يدا أبي لهب يدا أبي لهب وتب
அபி லஹபின் வதப் அபி லஹபின் வதப் லஹப் லஹப்மாங்க தப்பு அபி லஹப் இல்ல லஹப் 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 ஹ கீழ்த்தொண்ட ஹ அபி லஹபின் வதப் வாவ்ல இத்காம் இருக்கிறது லஹபின் வதப் பால கல்கலா இருக்கிறது ஷத் இருந்தாலும் நாம் நிறுத்தும் போது முதல் பா வந்து இத்காம் செய்வோம் தப் அப்ப முதல் பா வந்து அப்படின்னு சொல்லி நம்ம இத்காம் செஞ்சோம் அடுத்து ப அப்படின்னு விட்டுறோம் கல்கலா ஆயிருது லஹபின் வதப் 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 தப்பத் யதா அபி லஹபின் வதப் புரிஞ்சுதா மா அக்னா மா அக்னா அடுத்து அலிஃப் மது பிறகு ஹம்சா வரனால மது முன்ஃபஸில் 5 ஹரக்கா 4 ஹரக்கா நீட்ட வேண்டும் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் அப்ப 5 ஹரக்கா நீட்டுங்க மா அக்னா கைன்ல சுக்கூன் இருக்கும்போது அது ஃப்ளோவா இருக்கணும் கட் ஆக கூடாது அக்னா 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 அப்படிலாம் சொல்லக்கூடாது அக்னா 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 அன்ஹு ஐன் நல்லா வரணும் அன்ஹு மாலுஹு மாலுஹு இந்த ஹா தமீரை பொறுத்த வரைக்கும் 2 ஹரக்கா நீட்டுன்னு சொல்லியிருக்கேன் மாலுஹு வமா கஸப் தப்பு ஏன்னா ஒரு ஹரக்கா தான் சொன்னேன் அப்ப மாலுஹு வமா கஸப் மாலுஹு அன்ஹு மாலுஹு மாலுஹு ஹு மாலுஹு வமா 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 கஸப் இந்த மாக்கு பிறகு ஹம்சா இருந்தாலும் அந்த மாவை 4-5 ஹரக்கா நீட்டணும் இந்த மாக்கு பிறகு ஹம்சா இல்லைனாலும் நார்மலா 2 ஹரக்கா மட்டும் தான் வமா கஸப் இந்த 5 ஆயத்துக்களுமே கல்கலா இருக்கு எப்படி சொல்றது ஃபலக்கூடிய 5 வசனங்களிலும் கல்கலா இருந்தது காஃப் தால் பா வந்தது இதுல வந்து பாவும் தால் மட்டும் கலந்து வரும் சூரா இக்லாஸ்ல தால் மட்டுமே கல்கலாவாக இந்த இடத்துல வந்தது ஓகேங்களா வமா கஸப் வமா கஸப் வமா கஸப் முதல் ஆயத்துல ஷத் இருந்தனால வதப் என்று நாம் இதுகாம் செய்து கல்கலா செஞ்சனால கொஞ்சம் பெருசா தெரியும் இது வமா கஸப் வமா கஸப் என்று சொல்ல வேண்டும் 2 கல்கலாவுடைய லெவலுமே ஒண்ணுதான் ஓகேங்களா வமா கஸப் வமா கஸப் கல்கலாவுடைய பாடத்துல அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் ஓகே மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் அடுத்து சயஸ்லா சயஸ்லா சாத் உதடு குவிச்சு சயஸ்லான்னு சொல்லிடாதீங்க சயஸ்லா 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 லா ஓகேங்களா சயஸ்லா நாரன் ரன் எனக்குடைய தன்வீனுக்கு பிறகு தால் அதாவது இஹ்ஃபாவுடைய எழுத்து இருப்பதின் காரணத்தினால் இஹ்ஃபா செய்வேன் நாரன் 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 ذات نارا ذات ذال கரெக்டா சொல்லணும் سيصلى نارا ذات نارا ذات ரன் தடிப்பு வந்தான் ஓகேங்களா نارا ذات لهب அபி லஹப் மாதிரி இதுவும் லஹப் லஹப்னு சொல்லக்கூடாது லஹப் நிறைய பேருக்கு இந்த ஹெச் நல்லா வருதுங்கிறதுக்காக ஹாவெல்லாம் ஹாசம்ல சொல்லுவாங்க தப்பு என்டையர்லி தப்பு அது லஹப் இது கலக்கலாம் ஓகேங்களா வதப் கஸப் லஹப் ஓகேயா அடுத்து 4வது வசனம் வம்ரஅதுஹு நிறுத்தம் சில வம்ரஅதுஹு என்றும் நிறுத்தலாம் முந்தின வசனத்தோட சேர்த்து வந்தா ذات لهب وامرأته ذات لهب وامرأته حمالة الحطب என்றும் ஓதலாம் நிறுத்தி ஓதுறதான நம்மளுக்கு பொதுவாகவே சிறந்தது அந்த அடிப்படையில் وامرأته நிறுத்தி ஓதும் போது ஷத்து இருந்தாலும் சரி நம்ம நார்மலா ஃபத்தால ஆரம்பிச்சா போதும் அந்த ஷத்துக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சேர்க்கும் போது அந்த வாவை சேர்த்துக்க முடியும் பிரித்து ஓதும் போது இது நிறைய பெட்ட தப்பு வரும் அதிகமா வந்து என்னுடைய மாணவ மாணவிகள் குழந்தைங்கள்ட்ட நான் இதை பார்த்திருக்கேன் வம்ரஅதுஹுன்னு சொல்லுவாங்க அந்த அலிஃப்க்கு வந்து ஒரு வேல்யூ வச்சிருவாங்க வம்ரஅதுஹுன்னு சொல்றது வம்ரஅதஹு அப்படி சொல்றது வம்ரஅதஹு இல்ல துஹு சரிங்களா அப்ப வம்ரஅதுஹு வம்ரா தடிப்பமான ரா ஓகேங்களா ஆனா வம்ராத்துஹுன் ரான்னு நீட்டிடுவாங்க சிலர் அதுவும் தப்பு ராவை நீட்டி வம்ரான்னு சொல்றாங்க அதுவும் தப்பு வம்ரஅதுஹு திக்னஸ் பண்ணணும் அதுக்காக நீட்டக்கூடாது வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப் நிறுத்திட்டா வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப் நிறுத்தி அப்படியே கூட ஓதலாம் ஹம்மாலத்தல் ஹதப் மீம்ல ஒண்ணா இருக்கு மீம்ல சப்தம் இருக்கு ஹம்மாலத்தல் ஹதப் லத்தல் ஹதப் ஹம்மாலத்தல் ஹதப் த ஹையான லெட்டர் ஓகேங்களா ஹதப் இதுவும் கல்கலாவுடைய எழுத்து மாஷா அல்லாஹ் ஓகே அடுத்து லாஸ்ட் ஆயத்
في جيدها حبل من مسد. في ரெண்டு ஹரக்காத் நாம சிம்பிளா சொல்லுவோம். في جيدها ها 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 في جيدها في جيدها حبل இது நடுத்துண்டு ஹபலும் ஹபலும் பல்கலா லாம்க்கு பிறகு மீம் இருப்பதால் அது உன்னா செய்ய வேண்டும். ஹபலும் மிம் மஸத். ஹபலும் மீம்ல சேர்றனால அதுல மீம் குன்னா செய்றோம். மின்க்கு பிறகு மீமே வரனால அங்கேயும் மிம் என்று சொல்லி அங்கும் குன்னா செய்கிறோம். ஹபலும் மிம் மஸத் ஹபலும் மிம் மஸத். இது அழகா ஓதும்போது அழகா குன்னால சூப்பரா இருக்கும். அடுத்த செஷன்ல காரியோட ஓதும்போது இது அழகா நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதனுடைய தஜ்வீதை தான் இப்ப நம்ம பார்க்கணும். ஃபீ ஜீதிஹா ஹபலும் மிம் மஸத் ஹபலும் மிம் மஸத் என்ற அடிப்படையில் நாம் இதை பிராக்டிஸ் செய்திருக்கிறோம். அடுத்த காரியோட ஓதும் போது இதுல இருக்கக்கூடிய கல்கலாவையும் குன்னாவையும் எல்லாத்தையும் பொறுத்து ஓதுவோம். சூரத் லஹப் ஓதுறதுக்கு அழகா இருக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.